ஆண்டவரே, நீர் என் மன்றாட்டை கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வார்த்தைகளோடு பாஸ்கா எண்கிழமையின் சனிக்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். எங்கள் உள்ளத்திலே எழுகின்ற வேண்டுதல்கள், ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவர் கேட்பவராக இருக்கின்றார். எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் ஏறெடுத்து பார்த்து அனைத்தையும் எங்களுக்கு பெற்று தந்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றார். இதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எப்பொழுதுமே நன்றி உள்ளம் கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் நீர் கேட்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாளும் பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் எங்களுடைய செயற்பாடுகளை செய்வதும் ஆண்டவருடைய அருள் வளங்களாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலினாலும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நன்றி உள்ள உள்ளமாக நாங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசு சீடர்களுக்கு கட்டளையை கொடுப்பதாக இன்றைய நற்செய்தி எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. ஆண்டவன் இயேசு சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவன் இயேசு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை பாருங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவன் இயேசு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறான வாழ்க்கை நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார், சொல்லித் தருகின்றார். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை, நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நாங்கள் தயாராக வேண்டும். உலகெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவரால் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்திற்கும் ஆண்டவருடைய செய்தியை தெரிவியுங்கள், தெரியப்படுத்துங்கள் என்ற அந்த கட்டளையை ஆண்டவர் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். உயிர்த்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற உன்னதமான பணி நற்செய்தி பணி. ஆகவேதான் நற்செய்தி பணியை எடுத்துச் சொல்லும் எடுத்துக் கொடுக்கும் நற்செய்தி பணியாளர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். திருப்பலி வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பது மிகவும் மகத்தான ஒரு பணியாக இருக்கின்றது. வாசகங்களாக இருந்தாலும், மன்றாட்டுக்களாக இருந்தாலும், எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லுவதற்கு நாங்கள் ஆண்டவரால் அதிகாரம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி பணியாளர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும், உருமாற்றம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய செய்தியை நாங்கள் உலகெங்கும் எடுத்துச் செல்லும் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் கொண்டாடுவோம். உயிர்த்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நற்செய்தி பணியை தந்திருக்கின்றீர். அந்த நற்செய்தி பணியின் மூலம் நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அந்த நற்செய்தி பணியின் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு தியாகம் செய்யவும், உம்முடைய நற்செய்தி பணியை நாங்கள் உலகெங்கும் எடுத்துச் சொல்லவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தையை எங்களுடைய குடும்பங்களிலே எடுத்து வாசித்து அதன் தாற்பயத்தை உணர்ந்து தியானித்து சிந்தித்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய நற்செய்தியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழவும், உம்முடைய நற்செய்தியின் பொருட்டு என்னுடைய வாழ்க்கையை உமக்கேற்ற வாழ்வாக மாற்றி வாழ வரம் தாரும் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவரை பார்த்து நாங்கள் கொண்டாடுவோம். அன்னை மரியாள்
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனுடைய வார்த்தையின் நிமித்தம் இறைவனுக்காக தன்னை கையளித்த அன்னையாக எங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் நாங்களும் அந்த அன்னையின் மூலமாக இறைவனிடம் செல்லவும், நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை எடுத்துரைக்கும், எடுத்துச் சொல்லும் நற்செய்தியின் பணியாளர்களாக, நற்செய்தியின் கருவிகளாக நாங்கள் மாற அன்னை மரியை பார்த்து நாங்கள் மன்றாடிக் கொண்டே இருப்போம்.